ஹாய் ஹலோ இந்த வீடியோ போகிற எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி அப்படின்ற படத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் வந்திருக்கு. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் எர்த்துல இருந்து வேற ஒரு கேலக்சிக்கு ட்ராவல் பண்ணி போயாகணும். ட்ராவல் பண்ணி போய் அங்கே இருக்க ஒரு சில சாம்பிள்ஸை இவர் கொண்டு வரணும். இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இது வரைக்கும் அந்த ஸ்பேஸ் படத்துங்கள்ல இந்த படம் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. என்னதான் ஸ்பேஸ் ரிலேட்டடா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா இருந்தாலுமே படத்துல வந்து காதல், நட்பு, தன்னுடைய கடமையை இந்த நாட்டுக்கு செய்யறது, நன்றி கடன் மறவாம இருக்கிறது, ஒருத்தர் இன்னொருத்தரை அரவணைக்கிறது, அதை கட்டிப்பிடிக்கிறது மூலியமா ஏற்படக்கூடிய உணர்வுகள், மரணத்தை பத்தின பயம், தனிமை, இப்படி பல விதமான உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு படமா தான் இந்த படம் இருந்துச்சு. படத்தோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா மயக்க நிலையில இருந்து கண்ணை முழிச்சு பாக்குறான். தான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல டிராவல் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றது. பூமியில இருந்து பல லட்சம் கிலோமீட்டர் தள்ளி அவன் டிராவல் ஆகிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த அவன் திங்க் பண்ணி பார்ப்பான். அப்பதான் நமக்கு ஒரு சீன் காட்டுவாங்க. படத்தோட டைட்டிலான ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி அந்த விஷயத்த பத்தி சொல்லுவாங்க. அப்பதான் ஆடியன்ஸ்க்கும் புரியும். இங்க இருந்து வேற ஒரு ஸ்பேஸ்க்கு போய் ஒரு கேலக்சிக்கு போய் அந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒரு கோல், அந்த பர்டிகுலர் கோல்ல மட்டும்தான் பூமிக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்து தடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ் இல்ல விஷயங்கள், பாக்டீரியாக்கள், அமீபா, இந்த மாதிரி எல்லா செல்ஸுமே அங்க இருக்கக்கூடிய காத்துல பரவி இருக்கு. அப்படி இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ ஒத்துக்கவே மாட்டேறியாது. இந்த ஸ்பேஸ் ஷிப்ல எனக்கு வந்து போகிறதுக்கு தெரியாது, என்னால போகவும் முடியாது அப்படின்னு சொல்றான். நாசால இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து அதை பத்தி எங்களுக்கு தெரியாது, நீ போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு சூப்பர் ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. சரி, படத்தோட கதைக்கு வருவோம். இப்படி டிராவல் ஆகிட்டு இருக்க ஹீரோ தன்னுடைய ஸ்பேஸ் ஷிப்பு திடீர்னு ஒரு இடத்துல இன்ஜின் கட் ஆஃப் ஆகுது. பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பல விஷயங்கள் நடக்கும். தனக்கு எதிரில் இன்னொரு ஸ்பேஸ் ஷிப் வந்து நிற்கும். பிரம்மாண்டமான ஸ்பேஸ் ஷிப்பாக வந்து இருக்கும். அந்த ஸ்பேஸ் ஷிப்ல யார் இருந்தாங்க, இவன் உயிரோட திரும்பி வந்தானா இல்லையா, இல்லை அந்த ஸ்பேஸ் ஷிப்ல மனுஷங்க தான் இருந்தாங்களா, நின்று போன ஸ்பேஸ் ஷிப் எதனால் நின்று போச்சு, பல விதமான கேள்விக்கு ஒரே பதிலே நீங்க அந்த படத்தை பார்த்தா தான் தெரியும். நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஒரு கட்டத்துல இவன் கூட வந்த இவனோட பைலட்டும் இவன் கூட ஹெல்ப்புக்கு வந்த இன்னொரு சயின்டிஸ்டும் இறந்து போயிடுறாங்க. அவங்களோட பாடியை ரொம்ப நாளா வச்சுக்க முடியாம ஸ்பேஸ்லயே விட்டுடுறான் ஹீரோ. இப்படி தனக்கும் மரணம் சீக்கிரமா நெருங்குது அப்படின்ற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இவன் அந்த கோலை கண்டுபிடிச்சானா இல்லையா, கண்டுபிடிச்சு அந்த சாம்பிளை எடுத்தானா இல்லையா, அது பூமிக்கு கொண்டு வந்து கொடுத்தானா இல்லையா, இல்லை ஸ்பேஸ் ஷிப்ல இருந்தது யாரு, இப்படி பல விதமான பரிமாணத்துல படம் மூவ் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனா காட்சிகள் அமைக்கப்பட்ட விதம் பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு ஸ்பேஸ்ல ஒரு விஷயம் நடக்கும், எர்த்துல ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த மாத்தி மாத்தி காட்டி இருக்கும் போது கொஞ்சம் கனெக்டிவிட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சு. அதர்வைஸ் படத்துல வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது. படத்துல இன்னொரு ஹீரோ இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர். ஸ்பேஸ் ரிலேட்டடா இருக்க படத்துக்கு இந்த அளவுக்கு மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னு யாரும் செக் பண்ணி பார்த்தா டேனியல் பேம்பர்டான். யூடியூப்ல ஆல்பம்ஸ் நிறைய இருந்துச்சு. ஜஸ்ட் போயிட்டு ஒன்று ரெண்டு ப்ளே பண்ணி பார்த்தேன். அதுலேயும் முக்கியமாக ஓஷன்ஸ் 8ன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் இருந்துச்சு. அதை ப்ளே பண்ணி பார்த்தேன். ஹாலிவுட்டில் இவர் ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் போல. படத்துக்கு என்ன மியூசிக் தேவையோ அதை வந்து அல்டிமேட்டாக அவர் கொடுக்குறாரு. மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான மியூசிக், ஒரு தரமான கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸு, ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா 100ல் 200% இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம். இந்த படம் 2021 அப்படின்ற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. ஓவராலாக தேர்ட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். ஹாலிவுட்டில் இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய படங்கள் வரிசையில் இந்த படம் ஒரு டாப் நாச் படம் தான் சொல்லலாம். இந்த படம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த படம் இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது, இன்னும் தமிழ் டப்பில் வரல. டைம் இருந்தால் தேட்டரில் பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிச்சுக்கலாம்.